ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்மளுடைய தோட்டம் வீடியோல ரொம்ப சூப்பரான சில கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த டிப்ஸ், அதுக்கப்புறமா காய்கள் பிடிக்க இந்த டிப்ஸு, மாவு பூச்சி வராம இருக்க இந்த டிப்ஸ் அந்த மாதிரி இல்லாம, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள ரேண்டமா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். டிப் நம்பர் 1. நம்ம மாடி தோட்டம் அப்டின்ன உடனே எல்லார் ஞாபகத்துக்கும் முதல்ல வர்றது மாடியில இருக்கக்கூடிய தரையுடைய பாதுகாப்பு தான். நெறைய பேர் அதனாலேயே மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு யோசனை பண்றாங்க. கண்டிப்பா நம்ம செடிகள் வளர்க்கக்கூடிய க்ரோ பேக் ஆகட்டும், இல்ல வாட்டர் கேன், இல்ல பெயிண்ட் பாக்ஸ் எந்த ஒரு கண்டெய்னரா இருந்தாலும், அந்த கண்டெய்னருக்கும், தரைக்கும் கண்டிப்பா இடையில கேப் இருக்கணும். இந்த கேப்ப கொண்டு வர நெறைய பேர் நெறைய விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றோம். க்ரோ பேக்கு கீழ நம்ம செங்கல்ல வைக்கிறது, அதுக்கப்புறமா மரக்கட்டை அத எல்லாமே வைக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் கூட இப்ப யூஸ் பண்றாங்க. நெறைய பேரு அவங்கவங்க மாடி தோட்டத்துக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணி தராங்க. அதெல்லாம் கூட நம்ம வைக்கலாம். ஆனா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே காஸ்ட் அதிகமாகும். எல்லாராலயும் அது அஃபோர்டபுளா இருக்காது. நெறைய பேர் இப்பல்லாம் பிவிசி பைப் வச்சு அவங்கவங்களே மாடி தோட்டத்துக்கு தேவையான ஸ்டாண்ட ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்குன்னு நெறைய ட்ரெயின் செல்ஸ் இதெல்லாம் கூட வருது. ஆனா, இது எல்லாத்த விட ரொம்ப சீப்பஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சிமெண்ட் பிளாக்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சிமெண்ட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கெடைக்குது. என்னுடைய மாடி தோட்டத்தில இப்போ ஒரு 2 இயர்ஸா இந்த பிளாக்ஸ தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். பாருங்க, நம்ம க்ரோ பேக்குக்கும், தரைக்கும் இடையில இவ்ளோ கேப் கிடைக்குது நமக்கு. செங்கல் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது கூட, அந்த செங்கல நம்ம நகர்த்தாம ரொம்ப நாளைக்கு, ரொம்ப மாசத்துக்கு அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா, அதனுடைய இடுக்குலயும் நெறைய பூச்சிகள், பூரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் க்ரோ பேக்குக்கு மட்டும் கிடையாது. நம்ப பெயிண்ட் டப்பா, அதுக்கப்புறமா 20 லிட்டர் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் கூட இந்த பிளாக்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ பேக் உடைய சைஸு, ஷேப்புக்கு ஏத்தா மாதிரி இந்த பிளாக்ஸ நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா நம்ம எல்லார் மாடி தோட்டத்திலயும் ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ற சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 12க்கு 12. இந்த சைஸ் க்ரோ பேக்குக்கு நம்ம ஒரு 4 பிளாக்ஸ் வச்சாலே போதும். இதுவே கீரை பேக் அப்டின்னா, சுத்தி ஒரு 7, 8 பிளாக்ஸ் தேவைப்படும் நமக்கு. ஆனா, ரொம்ப பெரிய க்ரோ பேக்குக்கோ, இல்ல பெரிய ட்ரம்மு, அதுக்கப்புறமா சிமெண்ட் தொட்டி, இதுக்கெல்லாம் நம்ம இந்த பிளாக்ஸ யூஸ் பண்ண முடியாது. இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி தான். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஒரு பிளாக்குடைய ரேட்டு ரூ. 2க்கும் கம்மியா தான் இருந்தது. ஆனா, இது சிங்கிள் பீஸா கிடைக்கிறதில்ல. ஒரு பாக்ஸா தான் கிடைக்குது. அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பிளாக்ஸ் நமக்கு கிடைக்குது. எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கிடைக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. டிப் நம்பர் 2. நர்சரியிலிருந்து நம்ம ஏதோ ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா, வச்சப்ப ரொம்ப சூப்பரா செடு செடுன்னு வளர்ந்து வரும். கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, செடியுடைய வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு காரணம் நம்ம செடிய வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த பிளாக் கலர் கவர ரிமூவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம க்ரோ பேக்ல ஒரு சின்னதா பள்ளம் பறிச்சு, அப்படியே அந்த செடிய வச்சு மூடி வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனா. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த செடிய அந்த மண்ண நல்லா ஈரமாக்கி, அதுக்கப்புறமா அந்த செம்மண்ண பூரா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வெறும் செடிய மட்டும் தான் நம்ம க்ரோ பேக்ல நம்ம மண் கலவையில நம்ம வைக்கணும். செடி வாடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போகும்பொழுது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல செடி டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதால, நர்சரியில ஃபுல்லாவே நமக்கு செம்மண் வச்சு தான் குடுப்பாங்க. அந்த செம்மண் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்த ஊத்த அப்படியே இறுக்கமா ஆயிடும். அப்ப அந்த செடியுடைய வேர்கள் நல்லா ஊடுருவி போயி வளர்றதுக்கு அது தடையா இருக்கும். ஸோ நம்ம நர்சரியிலருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே வைக்காம, அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம தோட்டத்து மண்ணு நல்ல பொல பொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில தான் நம்ம ரீப்ளான்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, சீனி துளசி நம்ம அக்ரி இன்டெக்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 4, 5 நாள் கழிச்சு தான் என்னால க்ரோ பேக்ல எடுத்து வைக்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் நான் வைக்கும்பொழுது செடியுடைய ஸ்டேஜ் சுத்தமா போயிருச்சு. ஆனா, அதுக்கப்புறம் மழை வந்து இப்ப நல்லா துளுத்து சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்து டிப் நம்பர் 3. பாருங்க, இந்த செம்பருத்தி செடிய ஒரு சின்ன பெயிண்ட் டப்பால தான் வச்சிருக்கேன். ஆனா, எவ்ளோ பூக்கள் குடுத்துருக்கு அப்டின்ட்டு. இவ்ளோ பூக்கள் பூக்கிறதுக்கு காரணம் ப்ரூனிங் தான். அதாவது கவாத்து செய்றது. அப்பப்ப நம்ம கிளைகள வெட்டி விடுறது மூலியமா, அங்கருந்து அதாவது நம்ம வெட்டுன இடத்துல இருந்து ஒரு புது கிளை உருவாகும். இதனால நெறைய பக்க கிளைகள் கிடைக்கும். அது மூலியமா நமக்கு நெறைய மொட்டுக்களும், பூக்களும் கிடைக்கும். செம்பருத்தி செடின்னு கிடையாது. ரோஜா, மல்லி, முல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரூன் பண்ணணும். பூச்செடிகள் மட்டும் கிடையாது. காய்கறி செடிகள், கொடி வகைகள், அப்புறம் முருங்கை, கருவேப்பிலை இந்த மாதிரியான மரங்களுக்கு கூட நம்ம கண்டிப்பா ப்ரூன் பண்ணணும். ரெகுலரா நம்ம ப்ரூன் பண்றது மூலியமா பூக்கள், காய்கள் எல்லாமே நமக்கு நெறைய அறுவடை கிடைக்கும். டிப் நம்பர் 4. என்னதான் நம்ம உரங்கள் அள்ளி கொடுத்தாலும் சில நேரத்துல காய்கள் காய்க்கவே காய்க்காது.
அதுக்கு காரணம் நம்ம தோட்டத்துல பாலினேஷன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான். இது சரி பண்றதுக்கு நம்ம நெறைய பூச்செடிகள் வளர்க்கணும். குறிப்பா இந்த மஞ்சள் நிற பூக்களுக்கு அதிகமான தேனீக்களும், பட்டாம்பூச்சிகளும் அட்ராக்ட் ஆகும். அதனால நமக்கு தோட்டத்துல நல்ல மகரந்த சேர்க்கை நடந்து நமக்கு நல்ல ஈல்டும் கிடைக்கும். டிப் நம்பர் 5. இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய தோட்டம் நமக்கு தினம் தினம் ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். விதைச்ச விதையெல்லாம் முளைச்சிடணும். அதே மாதிரி வச்ச செடியெல்லாம் சூப்பரா நல்லா காய்ச்சி பூத்து குலுங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. காலநிலை, தட்பவெப்பம், மண்ணின் தன்மை, விதையின் தன்மை அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஒரு செடி நல்லா வளர்ந்து அறுவடை குடுக்கறதுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுகிட்டு, நல்லா மெயின்டெயின் பண்ணி ஒரு செடி அறுவடை குடுக்கும் பொழுது, நமக்கு மாவு பூச்சி தொல்லை, அஸ்வினி பூச்சி தொல்லை அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா, இது எல்லாத்துக்கும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாடி தோட்டத்த பொறுத்தவரைக்கும் பொறுமைன்றது ரொம்பவே முக்கியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கிறீங்களா? நான் சொன்னதுலயே முக்கியமான டிப் இதுதான் அப்படிங்கிறது. நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.